கொடைக்கானல் மேமலை கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 20க்கும் மேற்பட்ட மேல்மலை கிராமங்கள் உள்ளன. இங்குள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் அப்சர்வேட்டரியில் இருந்து செல்லக்கூடிய சாலை பல இடங்களில் சேதமடைந்து மழைநீர் தேங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். அவசர நேரங்களில் கூட ஆம்புலன்ஸ் வருவதில் சிக்கல் இருப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேல்மலை கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் சாலையை சீர் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கிறதுனால் அதில் தண்ணி தேங்கி காய்கறி வண்டி போகாததுக்கு சிரமமாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வண்டி கூட போக முடியல. டூரிஸ்ட் வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நைட் நேரத்தில் ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிட்டாலோ இல்லை ரைட் இல்லைனாலோ அதில் கை கால் உடையக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழை காலங்கிறதுனால மர மட்டையெல்லாம் விழுந்துக்கிறது. கேட்டால் பண்டு இல்லைங்கிறாங்க. அப்படி பண்டு இல்லை அப்படி சொல்கிறவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு ஆட்சி கேட்குறேன் நான். மக்களுக்கான ஆட்சி திறந்தால் தான் நல்லாயிருக்கும். விரைந்து தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமோ மேல்மலை இருக்கக்கூடிய ரோட்டை போர்க்கால அடிப்படையில் சரி செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.